இந்த வீடியோல ஈக்லிபிரியத்துல நமக்கு வந்து ஒரு புக் பேக் எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த புக் பேக் எக்ஸசைஸ் வந்து 3 பார்ட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ல 3 பார்ட் வந்து இருக்குது. அதுல ஒரு பார்ட்ட மட்டும் இந்த ஷார்ட்ஸ்ல வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா சால்வ் பண்ணி நான் ஃபுல் வீடியோ போட்டுருக்கிறேன். நீங்க டீடைல்டு சொல்யூஷன் வேணும்ன்றவங்க அந்த ஃபுல் வீடியோவை பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்றது நம்ம வந்து இங்க பார்ப்போம். ஓகே. இங்க என்ன குடுத்துருக்காங்க? கால்குலேட் தி டிகிரி ஆஃப் அயனைசேஷன் ஆஃப் 0.05 மோல் அசிட்டிக் ஆசிட் இஃப் இட் இஸ் pKa வேல்யூ இஸ் 4.74ன்னு கேட்டுருக்காங்க. அப்போ முதல்ல நமக்கு வந்து அசிட்டிக் ஆசிட் வந்து அயனைஸ் ஆகுது. அப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து எப்படி நமக்கு வந்து அயனா வந்து மாறும்? CH3COOH which gives நமக்கு எப்படி பண்ணா அசிட்டேட் அயான் CH3COO மைனஸ் பிளஸ் நமக்கு வந்து H பிளஸா வந்து நமக்கு வந்து மாறுது. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ஈக்லிபிரியத்தில் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0.05லேருந்து எக்ஸ் அமௌண்ட் நமக்கு வந்து அயனா வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். ஏன்னா இது வந்து வீக் ஆசிட். அப்போ வீக் ஆசிட்னா ஃபுல்லா நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்காது. இப்போ நீங்க ஒரு 1000 மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியா ஒரு 10 மாலிகுல் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். மீதிலாம் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்காது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? அப்போ வீக் ஆசிட் எப்பவுமே நமக்கு வந்து ஃபுல்லா டிசோசியேட் ஆயிருக்காது. கொஞ்சம் அமௌண்ட் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். அந்த ஸ்மால் அமௌண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சி ஆல்ஃபான்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா டிகிரி ஆஃப் அயனைசேஷன் வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆல்ஃபா வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்மால் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா சி ஆல்ஃபா வந்து இருக்கும். இதுவும் சி ஆல்ஃபா, இதுவும் சி ஆல்ஃபா. அப்போ இங்க சின்றது என்னது? கான்சன்ட்ரேஷன் தான். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அந்த கான்சன்ட்ரேஷன்றது என்னது? 0.05. அப்போ 0.05 ஆல்ஃபா. இது நமக்கு எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கும்? அசிட்டேட் 0.05 ஆல்ஃபா. H பிளஸ் நமக்கு எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்குன்னா 0.05 ஆல்ஃபா. ஓகேவா? அந்த சி ஆல்ஃபா வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் 0.05. அப்போ நமக்கு வந்து Ka வேல்யூ நமக்கு என்ன வரும்? Ka which is equal to product concentration divided by reactant concentration இல்லையா? அப்போ 0.05 the whole square alpha square divided by 0.05 minus 0.05 ஆல்ஃபா வந்து வரும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன். இதை நம்ம எப்பவுமே ஈக்குவலியம் கான்ஸ்டன்ட் எழுதுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து வரும். அப்போ இங்க டினாமினேட்டர்ல 0.05 வந்து நமக்கு வந்து இருக்கிறதுனால அதை காமனா நம்ம என்ன பண்ணிடலாம்? வெளியில வந்து எடுத்துடலாம். அப்போ இந்த 0.05 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா 0.05 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 0.5யும் ஒரு 0.05 நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து எப்படி மாறிடுது? ஆல்ஃபா பவர் 2 டிவைட் பை இல்லை 0.05 இல்லையா? ஒரு 0.05 தான் நம்ம வந்து கேன்சல் ஆகிருக்குது. அப்போ ஒரு 0.05 ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து இருக்குது. இது வந்து வீக் ஆசிட்ன்றதுனால வீக் ஆசிட்க்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அப்போ நம்ம இப்படி சிம்பிளாக எப்படி எழுதிடலாம்? Ka which is equal to 0.05 ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ Ka வேல்யூ தெரிஞ்சால் நமக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த Ka வேல்யூ நம்ம இங்கேருந்து கண்டுபிடிக்கலாம். pKa வேல்யூலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ pKa வேல்யூலேருந்து நம்ம வந்து Ka வேல்யூ கண்டுபிடிச்சு இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஆல்ஃபா வேல்யூ